இப்போ அதிமுகவில் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நீக்கிட்டே இருக்காரு அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல. நாளைக்கு அவனை நீக்கிடுவான். யாரு சார்? எடப்பாடி பழனிசாமி. சிலுவம்பாளையத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை கட்சியை விட்டு நீக்கணும் அவனே அறிவிச்சிருவான். எப்படி சார்? அவரே கையெழுத்து போட முடியுமா சார்? அவரே கையெழுத்து போட்டு அவனே போட்டு கையெழுத்து போட்டு நீ அறிவிச்சிரும். நீ அப்படிதான் வரும். சரி, செங்கோட்டையனை நீக்கினதுக்கு அப்புறம் அவரோட போய் சந்திச்சாங்கல்ல, அவர் சொன்னார்ல, நாங்கெல்லாம் போய் எடப்பாடியை வீட்டில் சந்திச்சு எல்லாரும் ஒன்றிணையணும், இயக்கத்தை காப்பாற்றணும்னா வேற வழி இல்லை அப்படின்னு எல்லாரும் வலியுறுத்தணும், அதில் ஒருத்தன் நான் அப்படின்லாம் சொன்னார்ல. அப்போ கூட இருந்த 5 பேர் இப்போ செங்கோட்டையன் மீது அவர் முதல்ல கட்சி பதவியை பறிச்சாங்க, அவங்க கூட இருந்த ஆதரவாளர்களுடைய பதவியெல்லாம் பறிச்சாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து ஏங்கன்னா இந்த மாதிரிலாம் செய்றீங்க, கட்சி நல்லது தானே சொன்னாங்க அப்படின்னு ஏன் அந்த 5 பேர் குரல் கொடுக்கல? சந்திக்கவே இல்லைன்னு சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஏன் சொன்னான்? சந்திக்கல, அதனால சந்திக்கவே இல்லைன்னாரு. சந்திக்கவே இல்லைன்னு சொன்னா சந்திச்சோன்னு சொன்னாரா செங்கோட்டை? ஆமா, அதான் இல்ல, அதுக்கான ஆதாரமே வரலையே சார். ஒரு இது கூட போட்டோ கூட எதுவுமே பார்க்கல. அவர் செங்கோட்டையன் சொல்லிட்டாரு, வேலுமணி சொல்லிட்டாரு, தங்கமணி சொல்லிட்டாரு, 6 பேர் சந்திச்சோன்னு சொல்லிட்டாங்க. இவன் சந்திக்கலன்னு போய் சொன்னான். செங்கோட்டையன் எதுக்காக சார் இதை பண்றாரு? இப்ப எதுக்கு எதற்காக இந்த வெளில வராரு போறாரு? எதற்காக? கட்சியை ஒருங்கிணைக்கணுங்கிறது. அதுக்காக டெல்லிக்கு போயிட்டு வராரு. எல்லாம் கூப்பிட்டான். அதுக்கே அதை நேரா போறேன்னு சொல்லாம கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷா போய் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? பாஜக இயக்குது. செங்கோட்டன் முயற்சி நடக்குமா இல்ல ஓபிஎஸ் மாதிரி ஆஃப் ஆயிடுமா? எப்படி இது? செங்கோட்டை முயற்சி நடக்கும். ஏன்னா அவரை இயக்குவது அமித்ஷா தான். ஓபிஎஸ்சி அதான பண்ணிட்டு இருந்தாங்க சார். என்னது? ஓபிஎஸ்சி அமித்ஷா தான் இயக்கிட்டு இருந்தார் ஒரு காலத்துல இருந்து. இப்போ அவரும் ஒண்ணுமெல்லாம் போயிட்டாரு. இப்போ எதிர்காலத்துல செங்கோட்டையன் விட ஆயிடுவாருன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார். ஓபிஎஸ் ஒண்ணும் இல்லாம போயிட்டாருன்னா சொத்தெல்லாம் வித்துட்டாரு. இல்ல சார், அரசியல் இதுல கேக்குறேன். அரசியல் ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாம் ஒண்ணுன்னா பிரிஞ்சு போறாங்கல்ல. மருதராஜி வெளில வந்து ஏர்போர்ட்ல கூட தவமா கடந்தாரு. மனோஜ் பாண்டியா திமுக போயிட்டாரு. மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் தொகுதி வேணும் போனாரு. உடனே கொடுத்துருவாங்களா சார்? எம்எல்ஏ கொடுத்துருவாங்க. அங்க ஏற்கனவே பல போட்டிகள் இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளே இது பண்ண முடியும். திமுக அப்படி வரவங்களதான் முதல்ல கௌரவிக்கும். அது மாதிரி ஒரு கட்சியை பார்க்க முடியாது.